பிரதானம் எது பிரதர்? வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும், பிரதானம் எது? தேவ சித்தத்திற்கு ஏற்றவாறு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாலே போதும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மையும் நிறைவா இருக்கும். உதாரணத்திற்கு பணத்திற்காக மாத்திரமே அல்லது உங்ககிட்ட ஏதோ ஒரு நன்மை வேண்டும் என்று எதிர்பார்த்து செயல்படுகிறவர்கள் உங்களுக்கு அந்த நேரத்திற்கு வேண்டியதை மாத்திரமே கொடுத்து அனுப்பிடுவாங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு விசாரிப்பாங்க. நீங்க சொல்லுவீங்க எனக்கு கை கால் வலிக்குது, ஜுரம், ஏதாவது ஒன்று நீங்க சொல்லுவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாங்க? அதற்கு ஏத்த ஒரு ஊசியை போட்டோ இல்ல ஒரு மருந்து கொடுத்து அனுப்புவாங்க, அவ்வளவுதான். ஆனா மறுபடியும் உங்களுக்கு ஜுரம் வந்தா என்ன செய்யணும்ன்றத டாக்டர் சொல்ல மாட்டாங்க. ஜுரம் வராம இருக்கணும்ன்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அதை கூட டாக்டர் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வியாபாரம் இருக்கு, கிளினிக் எல்லாம் காலியா இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் காலியா இருக்கும், அதனால அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அதே மாதிரி இன்னைக்கு பெரும்பாலான ஊழியக்காரர்கள் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்பதற்காக என்ன செய்யணும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஒருவேளை அவர்கள் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொன்னா நீங்க வளருவீங்க, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்ந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா அப்பேற்பட்ட ஊழியக்காரர்கள் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க, கூட்டங்களிலே ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடியது எல்லாமே என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தாரோ அதையே நாங்களும் எதிர்பார்க்கிறோம்.